திமுக பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக ஒரு மாதிரி குடும்ப கட்சி ஆயிடுச்சு. அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர் நல்லபடியா ஒரு நடிகரா இருந்தாரு. ரெட் ஜாயின் மூவிஸ்னு ஏதோ சம்பாதிச்சிருந்தாரு. அவரை தூக்கி கட்சியில ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியில தேசிய அளவுல பீகார்ல இருந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு 5 தடவை எம்எல்ஏ இருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் தெரிஞ்ச ஒரு ஆளை அவரை தேசிய அளவுல ஒரு பெரிய தலைவரை ஆக்கியிருக்கிறார். உதயநிதியை எப்படி தலைவராக்குனாங்க, இவர் நிதின் நபின் இவர் எப்படி தலைவராக்க பாருங்க. இதுதாங்க பாரதிய ஜனதா கட்சி, இதுதாங்க மக்களாட்சி, இது கொத்தடிமை ஆட்சி. இதை சிந்திச்சு பாருங்க. நம்ம விஜயும் எப்படிலாம் வளர்ந்து வருவாருங்கிறது நீங்க இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சுன்னா, விஜயோட கட்சியில இருக்கிறவங்க விஜயை பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு தமிழகத்தை நேசிக்கிற ஒரு தலைவராக அவர் வருவாரா, இல்லை அவர் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு தலைவராக வருவார். மக்களுக்காக சிந்திக்கிற நிதின் நபின் இந்த மாதிரி ஒரு தலைவரை உருவாக்குறது தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆழமாக யோசிங்க. மக்களாட்சினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மக்களாட்சி பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.